குழந்தைங்கிட்ட எப்பயுமே பார்த்து ஜாக்கிரதையா பேசணுங்க. எதுக்கு அப்படின்னா, எப்ப வேணாலும் அவங்க நம்மள இன்னைக்கு கொஸ்டின் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? நானு காவலர் நிறைவாழ்வு பயிற்சி பயிற்றுனரா இருக்கிறப்போ, ஒரு காவல் அதிகாரியினுடைய மனைவி எனக்கு நட்பானாங்க. அதன் அடிப்படையில அவங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வாங்க மேடம், ஃபேமிலியோட வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர், என்னுடைய பொண்ணு, நானு 3 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. நான் சொல்லவா வேணும்? காவல் அதிகாரி அப்படின்னா பெரிய பங்களா மாதிரி வீடு, வீட்டுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி காரு, அவ்வளவு தோட்டம், அத்தனை வேலை செய்வதற்கு அத்தனை ஆட்கள் அப்படின்னு பிரம்மாண்டமா இருந்தது. இதை பார்த்த உடனே என் பொண்ணுக்கு அப்படியே ரொம்ப பிரமிப்பா அப்படியே ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அப்போ உடனே பார்த்து முடிச்சுட்டு நாங்க அங்க போயிட்டு ஒரு சின்னதா சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு கிளம்புறப்பதான் நான் சொன்னேன், என்னோட பொண்ணோட அந்த முகத்துல ஏற்பட்ட அந்த அதிசயம், அவ பார்த்த விதங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னேன், இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பாருமனே, நல்லா படிச்சதுனால இப்ப எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கிறாங்க, எப்படி வசதி வாய்ப்புகள்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்ப நீயும் நல்லா படிச்சீன்னா நல்ல இது மாதிரி ஒரு நல்ல பெரிய வேலைக்கு போகலாம், நீயும் இது மாதிரி ஒரு வாழ்க்கை தரத்தை அனுபவிக்கலாம்னு சொன்னீங்க. அவ்வளவுதாங்க, சொல்லி முடிக்க கூட இல்லை. உடனே என் பொண்ணு எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, ஏமா அப்ப நீயோ இல்ல அப்பாவோ ஏமா நல்லா படிக்கல, நீங்க யாராவது ஒருத்தர் நல்லா படிச்சிருந்தா கூட இது மாதிரி பெரிய ஒரு வேலைக்கு போயிருக்கலாம்ல, நம்மளும் இது மாதிரி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சடனா அப்படி ஒரு கொஸ்டின் எங்களை பார்த்து கேட்டாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம சில நேரங்கள்ல நம்ம தான் அறிவாளிக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கிற எண்ணங்கள், ஆசைகளை எல்லாம் நம்ம பிள்ளைங்க கிட்ட திணிச்சிடணும், அல்லது ஏதாவது சந்தர்ப்பம் வர்றப்ப அவங்கள அதுக்கு அந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு நல்ல விஷயத்த புகுட்டிடணும்னு சொல்லி இது மாதிரி ஏடாகடமா ஏதாவது பேசி மாட்டிக்கிட்ட அனுபவம் எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலாவது குழந்தைங்கிட்ட எப்படி பேசணுன்றத யோசிச்சு பேசுவோம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.